Hi guys, welcome to Step by Step Max channel. நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம்மில் கொஷின் பார்க்க பெருசாக இருக்கும், பட் கான்செப்ட் வந்துட்டு ஈஸி. ஓகேவா? ஸோ நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷின் புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த கொஷினில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம ஏரோ டயக்ராம் மட்டும்தான் அதில் போட சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொஷின் மட்டும் நல்லா கவனிங்க. ஓகேவா? A company has 4 categories of employees. ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூலில் எப்படி பிரின்சிபல், ஹெச்ஓடி, அக்கௌண்டன்ட்டு, டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கேட்டகரி அசிஸ்டண்ட்டு, இன்னொரு கேட்டகரி கிளர்க்கு, இன்னொரு கேட்டகரி மேனேஜர்ஸு, அதர் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 கேட்டகரியில் எம்ப்ளாயீஸஸ் இருக்காங்களா. அந்த அசிஸ்டண்ட்டுன்ற கேட்டகரியை நம்ம ஏன்னு டினோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, கிளர்க்கு சீன் டினோட் பண்ணியிருக்காங்க, மேனேஜர் எம்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை ஈன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டோடைய ஃபஸ்ட்டு லெட்டரை இதில் அது டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வாங்குகிற சேலரியோட ரேஞ்சு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கம்பெனி ப்ரொவைட் 10,000 rupees, 10,000 அசிஸ்டண்ட்க்கு கொடுக்குறாங்க, 25,000 கிளர்க்குக்கு கொடுக்குறாங்க, 50,000 மேனேஜருக்கு கொடுக்குறாங்க, 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அது அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. த கம்பெனி ப்ரொவைட் this salaries as salaries to the people who work in the categories A, C, M and E respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் A1, A2, A3, A4 அண்ட் A5 வேர் அசிஸ்டன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அசிஸ்டண்ட் இருக்காங்கல்ல, இந்த அசிஸ்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்துட்டு நேம் சொல்லுவோம், இதில் ஜஸ்ட்டு லெட்டரால் டினோட் பண்ணியிருக்காங்க அந்த நேமை. ஓகேவா? A1ன்னு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாரு, A2ன்னு அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க, A3, A4, A5 மொத்தம் 5 மெம்பர்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க இந்த கம்பெனியில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு C1, C2, C3, C4 4 மெம்பர்ஸ் கிளர்க்காக இருக்கிறாங்க, M1, M2, M3 3 மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த கொஷினில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் அஸ், அந்த ரிலேஷன் எப்படி மேக் ஆகுதுன்னா, எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் மேக் ஆகுது. அப்படி இருக்கிறச்ச இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். வேர் எக்ஸ் இஸ் த சேல்ரி, எக்ஸுன்றது சேல்ரியாகவும், கிவன்னா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், கிவன் டு பர்சன் ஒய், ஒய்க்கு கொடுக்குறாங்க, ஒய்ன்றது பர்சன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஓகேவா? எக்ஸு சேல்ரி, ஒய் பர்சன், சேல்ரி தானே நம்ம பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்க்கும் ஒய்க்கும் நடுவில், அதாவது சேல்ரிக்கும் பர்சன்ஸ்க்கும் நடுவில் காமனாக ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன ரிலேஷன்னா, இந்த கம்பெனின்ற ரிலேஷன் தான் இருக்குது. ஓகேவா? கம்பெனின்னு ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால தான் இந்த சேல்ரி வந்துட்டு அந்த பர்சனுக்கு கொடுக்க முடியுது. ஸோ அதுதான் இந்த எக்ஸ் ரிலேஷன் ஒய்ன்ற கான்செப்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர் பேர்ஸ். இந்த ரிலேஷன் மேக்கர் ஆகிறத வச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆர்டர் பேர் கிடைக்கும். அந்த ஆர்டர் பேரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஏரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஷின் வந்துட்டு கான்செப்ட் ஈஸி. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. சரியா? ஏன்னா ஏரோ டயக்ராம் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. பார்க்க கொஷின் பெருசாக இருக்கையோ, ஐயோ கஷ்டமான சம்ம அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதில் கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும், பட் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இந்த கொஷினில் இருக்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. கிவன் தட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன் தட்டில் இங்கே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், அதனால் பார்க்க பெருசாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அசிஸ்டண்ட்டை ஏன்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிளர்க்கு சீனு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, மேனேஜர் எம்னு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். கொடுத்துருக்கிறது இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அசிஸ்டண்ட்டை ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கிளர்க்கு சீனு கொடுத்துருக்காங்க, மேனேஜர்ஸ் எம்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஈன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இவங்களுக்கான சேலரி ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட்ஸ்க்கு 10,000, கிளர்க்குக்கு 25, மேனேஜர்ஸ்க்கு 50, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே
ஏரோ மார்க் போட்டு அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25, மேனேஜர்ஸ்க்கு 50, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் எத்தனை எம்ப்ளாயிஸஸ் இருக்காங்க, அசிஸ்டண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸு, கிளர்க்கு எத்தனை மெம்பர்ஸு, மேனேஜர்ஸில் எத்தனை மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸஸில் எத்தனை மெம்பர்ஸு அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் எம்ப்ளாயீஸ் நேம்ஸ்னு போட்டு அசிஸ்டண்ட்டில் 5 members 5 persons, கிளர்க்கில் 4 persons, மேனேஜர்ஸு 3 person, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு 2 person. அந்த பர்சன் நம்ம எப்படி டொனேட் பண்ணுறோம், A1, A2, A3 லைக் தட், C1, M1, E1 லைக் தட் இப்படி டினோட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க லைன்ஸை இங்கே நான் எழுதியிருக்கேன். அதில் வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரிலேஷன் ஆர் வேறு எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். எக்ஸ் ரிலேஷன் ஆர் கொஷினில் இருக்கிறத தான் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கோத்ருக்காக நான் அதில் எழுதியிருக்கேன். ஓகேவா? வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். எக்ஸுன்றது சேல்ரி, ஒய்ன்றது பர்சன். சேல்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க, கிவன்னா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, சேல்ரி பர்சன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த லைன் மீனிங். அதுதான் நான் இங்கே ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸு சேல்ரினும் அது கொடுக்குறாங்க, கொடுக்குறத இந்த ஏரோ மார்க்கில் டினோட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஒய்க்கு கொடுக்குறாங்கன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சேல்ரி 10,000 சேல்ரி வாங்குறாங்க இல்லையா, அதாவது ரிசீவ் பண்ணுறவங்க யார் யாருன்னு பார்த்தா A1, A2, A3, A4, A5 அசிஸ்டன்ட்ஸ் மட்டும்தானே 10,000 சேல்ரி ரிசீவ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு 25,000 சேல்ரி யார் யாரெல்லாம் வாங்குறாங்க, கிளர்க்கு வாங்குறாங்க. கிளர்க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், C1, C2, C3, C4 4 persons வந்துட்டு கிளர்க்காக இருக்காங்க. அந்த 4 personsம் 25 rupees சேல்ரி வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு 50,000 rupees சேல்ரி யார் யார் வாங்குறாங்க, மேனேஜர்ஸ் வாங்குறாங்க. மேனேஜர்ஸ் எத்தனை பேர், 3 members. 3 members நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம், M1, M2, M3 டினோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 lakh rupees எத்தனை மெம்பர்ஸ் வாங்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வாங்குறாங்க. 2 persons வாங்குறாங்க. ஸோ E1, E2. ஓகேவா? இது ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன். ஓகேவா? அதான் நாங்கள் எழுதியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நம்ம ஆர்டர் பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது 10,000 யார் வாங்குறா, A1ன்ற பர்சன் வாங்குறாங்க. அதே 10,000 A2ன்ற பர்சன்ஸ் வாங்குறாங்க. அதே 10,000 A3, அதே 10,000 A4 வாங்குறாங்க. அதே 10,000 A5 வாங்குறாங்க. இப்படி தான் நம்ம ஆர்டர் பேர் மேக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 25,000 சேலரி யார் வாங்குறா, C1ன்ற கிளர்க் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு C2ன்ற கிளர்க்கும் 25,000 வாங்குறாங்க. அதே சேம் C3, C4 சேம் லைக் தட் M1, M2, M3ன்ற மேனேஜர்ஸ் எல்லாமே 50,000 சேலரி வாங்குறாங்க. அட் த சேம் E1, E2ன்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு 1 lakh சேலரி வாங்குறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டர் பேர் நம்ம மேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன போட சொல்லியிருக்காங்க, ஏரோ டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், ஏரோ டயக்ராம்னா ரிலேஷன் மேக் பண்ணுறச்சே ஏரோ நம்ம மார்க் பண்ணி பண்ணுவோம். அதுதான் ஏரோ டயக்ராம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், எக்ஸில் என்ன நம்மளுக்கு சேல்ரி, ஒயில் நம்மளுக்கு பர்சன்ஸ் வரணும். எக்ஸ்னா சேல்ரி, ஒய்னா பர்சன்ஸ். எக்ஸில் என்னென்ன சேலரிஸ் வருது, 10,000 இருக்குது, 25,000 இருக்குது, 50,000 இருக்குது, 1 lakh இருக்குது. அதே மாதிரி பர்சனில் A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2 இது எல்லாமே பர்சன்ஸ். ஓகேவா? இப்போ 10,000 வாங்குறவங்களா யார், அசிஸ்டன்ஸு. ஸோ A1, A2 லைக் தட். ஏ மெம்பர்ஸ் எல்லாமே 10,000 சேலரி. 25,000 வாங்குறவங்க எல்லாமே கிளர்க்ஸு, C1, C2, C3, C4. 50,000 வாங்குறவங்க எல்லாருமே மேனேஜர்ஸ், M1, M2, M3. 1 lakh வாங்குறவங்க எல்லாமே E1, E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அதை எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப்பிங் பண்ணி ஒரு ஏரோ மார்க் போடுறேன். அட் தி சேம் எக்ஸ்லேருந்து 10,000லேருந்து A2க்கு மேப்பிங் பண்ணி ஏரோ மார்க். அது மாதிரி சேம் லைக் தட் இப்படி பண்ணுறோம் இல்லையா. இங்கேருந்து இங்கே ரிலேஷன் மேக் பண்ணி, அதாவது மேப்பிங் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஏரோ மார்க் போடுறோம் இல்லையா, அதுதான் ஏரோ டயக்ராம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சம்மே, ஒன்றுமே கிடையாது. நம்ம இதுக்கான கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே வேறு எதுவுமே இல்லை. இந்த சம்மில் ஏரோ டயக்ராம் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே இதில் பண்ண சொல்லலை. ஓகேவா? பார்க்குறதுக்கு கொஷின் பெருசாக தான் இருக்கும், பட் வந்துட்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.